வணக்கம். நாம இன்று திருக்குறள்ல 4வது அதிகாரமான அரண் வலியுறுத்தல், அதில் 8வது திருக்குறளான வீழ்நாள் படாமை என தொடங்கும் திருக்குறளை பற்றி பார்க்கலாம். வீழ்நாள் படாமை நன்றாற்றின் அஃதொருவன் வாழ்நாள் வழியடைக்கும் கள். வீழ்நாள் படாமை நன்றாற்றின் அஃதொருவன் வாழ்நாள் வழியடைக்கும் கள். இந்த திருக்குறளுக்கான சொற்களின் பொருள் பார்க்கலாம். முதல் சொல் வீழ்நாள் என்றால் வீணான நாள், படாமை என்றால் உண்டாகாமல், நன்றாற்றின் என்றால் அறம் அல்லது நல்லது செய்தால், அஃதொருவன் என்றால் அது ஒருவனுக்கு, வாழ்நாள் வழியடைக்கும் என்றால் வாழ்நாள் எனப்படும் வழியில், வீழ்நாளாகிய அதாவது பயனில்லாத நாட்கள் என்னும் இடைவெளிகளை அடைக்கும் கள் ஆகும். அடுத்து இந்த திருக்குறளுக்கான விளக்கம் பார்க்கலாம். வீண் உண்டாகாமல் அறம் செய்தால் அது ஒருவனுக்கு வாழ்நாள் எனப்படும் வழியில் வீழ்நாள் ஆகிய இடைவெளிகளை அடைக்கும் கள் ஆகும். இதன் சுருக்கம் பார்க்கலாம். அறத்தை என்றும் செய்து வந்தால் அவர்கள் வாழ்நாளில் வீழ்நாள் என்பது இருக்காது. தமிழண்ணல் என்னும் ஆசிரியர் இக்குறளுக்கு கொடுக்கும் விளக்கம் பார்க்கலாம். நல்லதை செய்யும் நாளெல்லாம் வாழும் நாளாகும், செய்யாது விடின் அது வீழ்நாளாகி போகும். வீழ்நாளாகி விடாதவாறு மிக கருத்தோடு நல்லவற்றை செய்து வருவானாயின் அஃது ஒருவனது வாழ்நாள் எனப்படும் வழியில் வீழ்நாள் ஆகிய இடைவெளிகள் ஏற்படாது அடைக்கும் கல்லாகும். இந்த திருக்குறளுக்கு பழைய ஆசிரியர்கள் என்ன விளக்கம் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். ஒரு நாள் கூட வீணாகாமல் ஒருவன் அறவினை செய்தால் அவ்வறச்செயல் மீண்டும் பிறப்பதை தடுக்கும் கள் ஆகும் என்று பொருள் கூறினர். இது பிறவிச் சுழற்சி கோட்பாட்டை தழுவிய கருத்து. வீழ்நாள் படாமை நன்றாற்றின் அஃதொருவன் வாழ்நாள் வழியடைக்கும் கள்.